தனுஷ்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங்லாம் குறை சொல்றதுக்குலாம் இல்லை, சூப்பராக இருக்குது. நாகார்ஜுனா நல்லா பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகும். கிளைமாக்ஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். சாங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு. சாங் பிளேஸ்மெண்ட்லாம் பக்காவாக இருந்தது. டிஎஸ்பி நினைக்கிற மியூசிக் டேரக்டர் நல்லா இருந்துச்சு. பீஜம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த பிச்சைக்காரன் 2 பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரனை ஒன்றுமே தெரியாதவன் நினச்சி அவங்க ஒரு இது பண்ணுறாங்க. அது அவனோட மனநிலையிலேருந்து எப்படி இருக்குது, அவனுக்கு வர பிரச்சனை எப்படி சமாளித்து சுயநலமாக இல்லாமல் மற்றவங்களுக்காக எப்படி யோசிக்கிறான்றதான் கதை. பெரிய ரொம்ப ஃபைட்லாம் இல்லை ப்ரோ, தெலுங்கு படம் மாதிரிலாம் ஃபீல் ஆகல, நல்லா தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது. பெரிய ஃபைட் சீன் இருக்காது, அதான் நம்ம ஜென்ரலாக சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கா, அந்த மாதிரி ஃபைட் சீன் தான். ரொம்ப ஃபைட் சீன் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துல போகிற அளவுக்குலாம் படம் இல்லை, ஆனால் டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சூப்பராக இருந்துச்சு, சூப்பர் பக்கா. வேற மாதிரி படம் சூப்பராக இருக்கும். தனுஷ் வந்து வேற லெவல், ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் போல ஸ்டைலாக இல்லாமல் ஒரு ஆக்டிங் நல்லா இருக்கு, அதுதான். ஃபீலிங் எல்லாம் வேற லெவல். படம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குண்ணா. ஐயோ செம்மையாக இருக்காரு. ரெண்டு பேரும் செம்மையாக இருக்காங்க. நாகார்ஜுனா கேரக்டர் செம்மையாக இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆக்டிங் நல்லா இருக்கு. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கும், படம் பாருங்க, நல்லா இருக்கும்.